அப்ப நான் கிளம்பட்டுமா? இருங்கண்ணே. இந்தாங்க. ரொம்ப நன்றி மணி. சும்மா சொல்லக்கூடாதுண்ணே. இந்த அளவுக்கு வேகமா நம்ம பசங்க வேலை செஞ்சு கூட நான் பார்த்தது இல்லை. எல்லாம் ஒரு அனுபவம் தான் மணி. அவசியம் வந்துருச்சுன்னா வேகம் எல்லாம் தானா வந்துடும். ஆமாண்ணே. சரி முதலாளி, அப்ப நான் கிளம்பட்டுமா? அண்ணே, உங்க வாயால் அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. அப்படி சொன்னீங்கன்னா என் மனசு ரொம்ப நொந்து போகும். நீ கல்லால உட்காந்துருக்க, சொன்னாலும் சொல்லாடி நீ தாண்டா முதலாளி. உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கின பத்தியா? நான் தான் தொழிலாளி. நான் வரேன்டா. சரிண்ணே. ஏன் போசனே, உங்களை ஏமாத்தி அந்த கடங்கார ஹோட்டல் உங்க தலையில கட்டி வச்சன ஃப்ராடு. அவனை பத்தி துப்பு கிடைச்சதா? துப்பு எதுவும் கிடைக்கலப்பா. இன்னைக்கு இல்ல, என்னைக்கு இருந்தாலும் மாட்டுவான்ல, மாட்டாட்டும். அன்னைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு அவன் தான்டா குழம்பு. சீரழிய விட்டான் ஆயிடா. மறப்பனா அவனை, மாட்டட்டும், கொன்னறேன். அப்ப இன்னும் கொஞ்சம் காரக்குழம்பு. போதும் போதும் போதும். நீலா, போஸ் வா வா உட்காரு. மாமா உட்காருங்க, சாப்பிடுங்க. எனக்கு பசி இல்ல. தனம் கொஞ்சம் இங்க வா. என்னவா? உன்னை தூக்கிட்டு போய் வித்துற போறேன்டி. கூப்பிட்டா வா. சரி போ போ. இருங்கப்பா, வந்துடுறேன். என்ன மாமா? இந்த பணம் இதுக்கு தான் கூப்பிட்டேன். ஏது மாமா பணம்? எங்கயாவது கடன் வாங்குனீங்களா? என்னடி பேசுறீங்க? பணத்தை கொண்டாந்து கொடுத்தா ஏது வந்துச்சு எப்படி வந்துச்சு சந்தேகம். ச்சே, போஸ்னால கடன் தான் வாங்குவானா? உங்களோட தலை எழுத்தா போச்சு. சரி, இந்த பணம் ஏதுன்னு சொல்லுங்க. எதுக்கு சலிச்சுக்கிறீங்க? டவுன்ல ஒரு பெரிய ஆடிட்டர் இருக்காரு. அவருக்கு கணக்குல சந்தேகம் வந்துருச்சு. போஸ் இதை தீத்துக்குறான்னு சொன்னாரு. போய் தீத்து கொடுத்துட்டேன்ல. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதுல கிடைச்ச பணம் தான் அது. என்ன நக்கலா? பின்ன என்னடி, காசை கொடுத்தாலும் பேசுறிய, கொடுக்காட்டியும் பேசுறிய. ச்சே, ஒரே பிக்கல் புடுங்களா போச்சு. வெட்டியா எதுக்கு இவ்ளோ பேசுறீங்க? ஏது காசுன்னா சொல்லுங்களேன். சொல்றேன். அது மணிக்கிட்ட சோடா ஃபேக்டரி வித்தோம்ல. ஆமா. ஏதோ பெரிய ஆர்டர் வந்துருச்சான். வேலையாளுகள்லாம் லீவை போட்டாங்களாம். அதான் வந்து கொஞ்சம் மிஷினை ஓட்டிக்கணும்னு சொன்னான். ஓட்டி கொடுத்துட்டு இந்த காசை வாங்கிட்டு வந்தேன். ஏன் மாமா இப்படி ரோஷம் கேட்டு போய் அலையறீங்க? அந்த மணியை ஒரு நாள் ராத்திரி பூரா உங்களை வெளியே படுக்க வச்சு அவமானப்படுத்தி அமிச்சால, அவங்க கிட்ட போய் நீங்க கூலி வேலை செஞ்சுட்டு வந்திருக்கீங்களா? அதுவும் நீங்க முதலாளியா இருந்தா அதே சோடா கம்பெனில. ச்சே, கேட்கவே வெக்கமா இருக்கு. நீ மட்டும் கூலிக்கு சமையல் வேலை செய்யறேன்னு சொன்னியே, அதோட இது அவமானம் கிடையாது. புரியுதா? வாயை மூடு. அர்த்தம் இல்லாம பேசாதீங்க. ஆமா, நீங்க ரொம்ப அர்த்தத்தோட ஆமா, பேசுறீங்க. நான் அர்த்தத்தோட தான் பேசுறேன். ஓடி. அறிவே இல்லையா உங்களுக்கு? என்ன ரெண்டு பேருக்கு சண்டை? மாமா, நீங்க எல்லாம் நியாயத்தை சொல்லுங்க. இவ கூலிக்கு சமையல் வேலை செஞ்சு காசு வாங்கிட்டு வந்தா சரியா? ஆனா நான் வேலைக்கு போயிட்டு வந்தா சரியில்லையா? அப்பா, அந்த மணி கிட்ட போய் இவர் கூலி வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. அது தப்பு இல்லையா? எதுவுமே தப்பு இல்ல. இத பாருமா, உழைச்சு சம்பாரிச்சா எதுவுமே தப்பு இல்ல. இதுக்கா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? மாமா பண்ணது எனக்கு ஒன்றும் பிடிக்கல. எல்லாம் உனக்கு பிடிக்கும். 6 முறை யோசிச்சு பாரு. முதல்ல அவன் களைச்சு வந்திருக்கான், வெந்நீர் போட்டு கொடு. குளிச்சு இப்படி சாப்பிட வாடா. இத கூட நீங்க தான் சொல்ல வேண்டியிருக்கும் உங்க பொண்ணுக்கு. போங்க மாமா. பாத்தியாமா, இதுக்கு இப்படி சண்டை போடுறத பார்த்தாலே சந்தோஷமா இல்ல? ஆண்டவன் இவனுக்கு காசு பணம் தான் கொடுக்கல, ஆனா ரோஷமும் பாசமும் நிறைய கொடுத்துருக்கான். கடவுள் எல்லாருக்குமே எல்லாத்தையுமே கொடுத்துட மாட்டான்னு நினைக்கிறேன். போதுப்பா, இவங்க 2 பேருக்கு நிறைய பாசத்தை கொடுத்துருக்கான். அது வரைக்கும் சந்தோஷம் தான். நல்லா இருக்கட்டும். சாப்பிடவா?